ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிராமத்து ஸ்டைலில் மீன் குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ கோலா மீன் வந்து எடுத்திருக்கேன். மாங்காய் போட்டு மீன் குழம்பு வைக்க போகிறேன். பார்த்திங்கன்னா கிராமத்துலலாம் அதிகமாக மாங்காய், கத்திரிக்காய் இது போல் போட்டு தான் வைப்பாங்க. நானும் இது போல் தான் வைக்க போகிறேன். மாங்காய் மட்டும் போட்டு மீன் குழம்பு வந்து எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா 2 வெங்காயம், 3 தக்காளி, 1 கட்டி பூண்டு வந்து எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு புளி வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சு நம்ம வந்து தேவையான அளவுக்கு வந்து எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம். அதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம், கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம், உரித்து வச்ச பூண்டையும் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வெங்காயம் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை வந்து 2 கொத்து கருவேப்பிலை வந்து உருவி போட்டு நல்லா வந்து வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கலாம். கருவேப்பிலை வந்து நிறைய போடும்போது அந்த மீன் குழம்பு வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும், நல்லாயிருக்கும். எந்த குழம்புக்குமே கருவேப்பிலை வந்து நிறைய சேர்த்துக்கோங்க, வாசனையாக இருக்கும். தக்காளி வந்து இப்போ வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளியும் கூட போட்டு நல்லா வதக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல வாசனையாக இருக்கும். அதனால் நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் தக்காளி எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வதங்குதோ அப்போ தான் குழம்பு வந்து நல்ல வாசனை கொடுக்கும். நான் வந்து வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாத்தூள் தான் வந்து சேர்த்துக்கிறேன். கடை மிளகாத்தூள்லாம் கிடையாது, வீட்லேயே அரைச்சி வச்சது தான். இந்த பொடி தான் வந்து பார்த்திங்கன்னா சாம்பாருக்கும் போடுவேன், காரக்குழம்பு, மீன் குழம்பு எல்லாத்துக்கும் இந்த மிளகாத்தூள் தான். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு 2 வதக்கலாம். இது போல் செஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் புளி தண்ணி வேறு சேர்க்க போகிறோம். அதனால் தேவையான அளவுக்கு 4 பேருக்கு வைக்கிற மாதிரி ஒரு சொம்பு தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன். ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் சேர்த்து மசாலா பொடியெல்லாம் சேர்த்து கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். உப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம புளி தண்ணி ஊற்றதுக்கப்புறமும் டேஸ்ட்டு பார்த்துட்டு பத்தலைன்னா அப்போ வேறு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து புளியை கரைச்சி ஒரு கொதி வந்துடும். அந்த டைமில் நம்ம வந்து புளி தண்ணியை கரைச்சி ஊற்ற வேண்டியது தான். புளி கரைச்சி ஊற்றுனதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டு ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் அந்த பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா நம்ம வந்து மாங்காய் வந்து சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா குழம்பு வந்து ரெடியாகிற டைம் அது. இப்போ வந்து மாங்காவை சேர்த்துட்டு மாங்காய் வந்து பார்த்திங்கன்னா அந்த தோல் கலர் மாறிடும். ஒரு சில மாங்காய் குழஞ்சிரும், அதனால் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கணும். இந்த மாங்காய் நல்லா கெட்டியான மாங்கான்றதுனால கரையில், அதனால் நல்லா மாங்காய் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கொதித்து அதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். அப்புறம் நம்ம வந்து இப்போ வந்து மீன் வந்து சேர்த்துக்கலாம். எல்லா மீனையும் சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீன் வெந்துடும், கொஞ்சம் நேரத்துலேயே வெந்துடும். இதுக்கு ஒரு 10 நிமிஷம், 10 நிமிஷமே அதிகம் தான், 5 நிமிஷத்துலேயே மீன் வந்து வெந்துடும், 2 கொதியிலே வெந்துடும். பார்த்திங்கன்னா மீன் குழம்பு வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக மாங்காய் போட்டதுக்கப்புறம் ரொம்ப வாசனையாக இருக்கும். இந்த மீன் குழம்பு வந்து 2 நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக கருவேப்பிலை மட்டும் போட்டுக்கிறேன். கொத்தமல்லியெலாம் இதுக்கெலாம் நான் போட மாட்டேன். கருவேப்பிலை மட்டும் போட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். பார்த்திங்கன்னா கிராமத்து ஸ்டைலில் மீன் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மீன் குழம்பு இப்படி தான் செய்யணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.